வணக்கம் நண்பர்களே. இன்று ஒரு தலைவர் சொல்லியிருக்காரு, இளைஞர்களின் எதிர்காலத்தை நாசமாக்கும் ஒருவரையும் சும்மா விடமாட்டேன், தண்டிக்காமல் விடமாட்டேன் என்று சொல்லி வீர வசனம் பேசியிருக்காரு. இந்த வசனத்தை மு.க. ஸ்டாலின் தலைவர் அவர்கள் பேசியிருந்தா கூட எனக்கு இவ்வளோ அதிர்ச்சியாக இருக்காது, ஷாக் ஆகிருக்க மாட்டேன். அதே சமயம் முதல்வர் விஜய் பேசியிருந்தாக்க கூட நான் ஷாக் ஆகிருக்க மாட்டேன். ஏன், பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருந்தாக்க கூட ஷாக் ஆகிருக்க மாட்டேன், அதிர்ச்சியாக இருக்க மாட்டேன். பேசுனது யார் தெரியுங்களா? கேட்டால் நீங்களும் அதிர்ச்சி ஆவீங்க. நம்ம மோடிஜி அவர்கள் தான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. எப்படி, ஒரு இளைஞர்கள் கூட பாதிக்கப்படக்கூடாதான், அப்படி பாதிக்கப்பட்டால் ஒருத்தரை கூட சும்மா விட மாட்டேன் என்று இந்த பசுப்பு பேச்சு இருக்கு இல்லையா, இந்த பாம்பும் சாகக்கூடாது, கோடும் உடையக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ட்ராமா போடுவாங்க, அடிக்கிற மாதிரி. ஆனால் இங்கே அடிக்கிற மாதிரி இல்லை, கண்ணி வெடி குண்டு வீசுவாங்க, பிளாஸ்டிக் குண்டு வச்சு அடிப்பாங்க. இந்த போலீஸ் இல்லாத ஆர்எஸ்எஸ் கைக்கூலிகள் ரவுடிகளை வச்சு அடித்து நொறுக்குவாங்க இளைஞர்களை. இதையெல்லாம் பண்ணிட்டு நல்லவங்க மாதிரி ஒரு நாடகம், வார்த்தை விளையாட்டு விளையாடுவாங்க இல்லையா, அதில் இந்த மோடி வடைன்றது ரொம்ப ஃபேமஸ். அந்த ஃபேமஸ் வடையில் இதுவும் ஒன்று, மோடி சுட்ட வடையில் இதுவும் ஒன்று. ஒருத்தரை கூட சும்மா விட மாட்டேன். யாரை சொல்கிறாரு இவர்? யாரால் இவ்வளோ பாதிப்பு இளைஞர்களுக்கு வந்தது? எதனால் இந்த யாரால் இளைஞர்கள் போராட்டம் நடக்குது? யாரை இவரை ஒருத்தரையும் விட மாட்டேன்னு சொல்கிறாரு? அங்கே அடித்த இராணுவத்துறையை, அங்கே துணை இராணுவத்தை அனுப்பினது யார்? எதுக்கு இந்த ட்ராமா போடுறாரு? இப்படிலாம் இவர் ட்ராமா போட்டாருன்னா நம்பிடுவாங்களா? இவரால் லட்சக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவர் ஆட்சி செஞ்ச இந்த 13 வருஷத்துல இந்த நீட்டுனால பாதிக்கப்பட்ட மாணவர்கள் ஒரு ஆண்டுக்கு 20 லட்சம் பேர், 20 to 25 லட்சம் மாணவர்கள் நீட் எக்ஸாம் எழுதுறாங்க. அப்படி எழுதுறவங்க சும்மா சாதாரணமா எழுதல, இந்த கல்வி ஆண்டுக்கு நிதி ஒதுக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் நிதி ஒதுக்கக்கூடிய அந்த 1.4 லட்சம் கோடி கல்விக்கு நிதி ஒதுக்குறாங்க ஒன்றிய அரசாங்கம், மோடி அரசாங்கம். ஆனால் அதே அளவு இந்த நீட் எழுதக்கூடிய குடும்பங்களில் இருக்கிற பெற்றோர்கள் செலவு பண்ணக்கூடிய தொகை 1.3 லட்சம் கோடி செலவு பண்ணுறாங்க. இவ்வளோ செலவு பண்ணி அந்த தகுதியான மாணவர்கள் மருத்துவர் ஆகுறாங்களா அப்படின்னாக்க இல்லை. ஒரே முறையில் பாஸ் ஆகுறாங்களா, எழுதுறாங்களா அப்படின்னா ஒரே முறையிலையும் பாஸ் ஆகுறதில்ல. 2 முறை 3 முறை எழுதி 3வது முறை 4வது முறை தான் பாஸ் ஆகுறாங்க. அதுவும் எல்லாரும் ஆகுறாங்களான்னு ஒரு சிலர் சலிச்சு போய் நான் மருத்துவரே ஆகலைன்னு விட்டுட்டு போயிடுறாங்க. ஒரு சில பிள்ளைங்க உயிரையே விட்டுருதுங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 30 மாணவர்கள் உயிரை விட்டுருக்குறாங்க. ஆனால் இவர் பேசுகிறாரு, ஒரு இளைஞர்களோட வாழ்க்கையை பாதிக்கப்படும் மாதிரி செய்கிறவங்க ஒருத்தரை விட மாட்டேன்னு சொல்கிறாரு. இது வரைக்கும் 152 முறை வினாத்தாள் லீக் ஆகிருக்குது. அதில் கோடிக்கணக்கில் முறைகேடு நடந்திருக்குது. ஆனால் இதில் ஒருத்தர் கூட இது வரைக்கும் தண்டிக்கப்படலை, ஒருத்தர் கூட கைது செய்யப்படலை. இவர் என்ன பிரதமர்? இவர் சொல்கிறாரு ஒருத்தரையும் விட மாட்டேன்னு. யாரை சொல்கிறாரு? முதல்ல அப்போது பிரதமரை தான் தண்டிக்கணும், அவரை தான் பிடிச்சி உள்ளே போடணும், பிரதமரை தான் பிரதமர் பதவியிலேருந்து இறக்கணும். இந்த எல்லா தப்புக்கும் காரணம் அவர் தான். 13 வருஷமா இந்த நீட் 2017 வந்தது, 17 16 ஸ்டார்ட் பண்ணாங்க. 10 வருஷமா இது நடந்துட்டு இருக்கு. அப்போ பிரதமர் தானே இந்த எல்லா தப்புக்கும் காரணம். எத்தனை லட்சம், 20 to 25 லட்சம் மாணவர்கள் எழுதுறாங்க. இத்தனை லட்சம் மாணவர்களோட வாழ்க்கையை கேள்விக்குறியாகிட்டு இன்னைக்கு பிரதமர் பட சுட்டுட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு டெல்லி மாநகரமே கலவர பூமியா இருக்கு. இளைஞர்கள் எல்லாரும் அடிச்சு நொறுக்குறாங்க. இன்னைக்கு தான் ஏதோ போராட்ட களத்துக்கு வந்த மாதிரி இன்னைக்கு எனக்கு இளைஞர்களோட நலன் தான் முக்கியம். இன்னொரு பொய்,
இன்னொரு வடை சுடுறேன். எத்தனை வடை சுடுவார்? மோடி சுட்ட வடைன்னு ஒரு பொய் புத்தகம் போட்டாலே ஒரு புத்தகம் பத்தாது. அத்தனை ஒரு எபிசோடில் முடியாது, ஒரு பார்ட்டில் முடியாது. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இப்படி போட்டுக்கிட்டே போகணும். மோடி சுட்ட வடை, மோடி பேசிய பொய் அப்படின்னு சொல்லி பார்ட் 1, பார்ட் 2 போட்டுக்கிட்டே போகணும். அப்படி இந்த மாணவர்களுக்கு இழைத்த கொடுமைகளுக்கு முதல்ல ரிசைன் பண்ண வேண்டியது மோடி தான். இந்த அரசாங்கத்தையே கலைக்க வேண்டும். அதை தான் இந்த போராட்ட குழு தலைவர் சிஜேபி பார்ட்டி அஜித் சிங் தீப்தி சொல்கிறாரு. நீங்கள் தர்மேந்திர பிரதானை ராஜினாமா பண்ண சொல்லலைன்னா அடுத்து எங்களுடைய டார்கெட்டு மோடிக்கு தான் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த போராட்டத்தினால ஏராளமான மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு மாணவர்களை நடத்துகிற மாதிரி நடத்தலை, இளைஞர்களை நடத்துகிற மாதிரி நடத்தலை, தீவிரவாதிகளை நடத்துகிற மாதிரி நடத்தி இன்னைக்கு அவங்கள அவ்வளோ கொடுமை பண்ணியிருக்கிறீங்க. முதல்ல பிரதமர் பதவியிலேருந்து கீழே இறங்குங்க. நீங்கள் இறங்கினாவே நாட்டுக்கு நல்லது தான். உங்களுடைய கருத்துக்களையும் நம்மளோட பகிர்ந்துக்குங்க நண்பர்களே.